பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி 2-3 டைமு நல்லா அலசி வச்சுக்கணும். அலசி வச்ச சிக்கனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, வரமிளகாத்தூள் எல்லாம் கலந்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சம் கல்லுப்பு எல்லாம் போட்டுக்கணும். புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறணும். ஊறுறதுக்குள்ளே நம்ம 3 டம்ளர் பாசுமதி அரிசி, 1/2 கிலோ பாசுமதி அரிசி டம்ளரில் 3 டம்ளர் வந்தது. 3 டம்ளர் பாசுமதி அரிசியை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றி நல்லா சூடாகணும். சூடான எண்ணெயில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ஸ்டார் மொக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வந்து 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதங்கணும். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலங்கணும். நல்லா கலரினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்துக்கு தக்காளியை நல்லா போட்டு குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, பிரியாணி தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதுவும் நல்லா கலங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா கலங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா கலரணும். அதனுடைய பச்சை வாசனைகள்லாம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் கலந்து வச்சுருக்க தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டோம். அதனால் இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதுலேயும் போட்டு நல்லா கலரணும். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து அதில் வந்து புழிஞ்சு விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அந்த அரிசியை போட்டு அதில் போட்டு கலந்து விடணும். அரிசி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிற இதில் நல்லா கலங்கணும். கலங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் விசில் வந்து 1 விசில் வந்தால் போதும். அதிகமாக நம்ம விசில் விட்டோம்னா உடஞ்சி போயிடும். 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா உதிரியான சுவையான பாசுமதி அரிசி சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.